அப்படியே இந்த கார் பார்த்தீங்கன்னா நம்ம சாரி காருக்காரன்னு வருது ஆட்டோ. இந்த வண்டி ஏன் தெரியுமா நான் காருன்னு சொல்கிறேன், அப்படியே கொஞ்சம் போர் அடிச்சா இப்படி படுத்துக்கலாம், இப்படி படுத்துக்கினா அப்படியே ஜாலியாக போகலாம். நம்மளுக்கு மினி ஃப்ரிட்ஜு கொடுத்துக்கிறாங்க. வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜு பார்த்துருப்பீங்க, காரில் இருக்க ஃப்ரிட்ஜு பாருங்க பாருங்க, டிஸ்கோ லைட் போட்டுக்கிறாங்க. ரஞ்சிதண்ணா டிவி ஓபன் பண்ணா, ரஞ்சிதண்ணா எக்கச்சக்கமான மாடிஃபிகேஷனு கார் உள்ள என்னென்ன தேவை இருக்குமோ அது எல்லாமே பண்ணியிருக்காங்க. வணக்கம் ஆர்எஸ் கஸ்டம்ஸ். நம்ம கேரேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கார், மினி கார் ஒன்று வந்திருக்கு. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லவ் பண்ணி செதுக்கியிருக்காங்க, அந்த மாதிரி தான் சொல்லணும். இதை பாருங்கள், காருக்கு எப்படி ரிமோட் லாக் இருக்குமோ அதே மாதிரி ரிமோட் லாக் இருக்குது. அதே மாதிரி காரில் நிறைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் லைட்டு, கீழே பார்த்தீங்கன்னா இந்த பம்பரு எக்கச்சக்கமாக மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. கார் உள்ளேயும் நிறைய பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த காரு நம்ம வந்து ரீல்ஸில் நிறைய நம்ம போட்டிருப்போம். அதனால் கஸ்டமர்ஸ் நிறைய பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் எங்கே ரெடி பண்ணீங்க, எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காகவே இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த வண்டி வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் பேஜில் வந்து இருக்கும், மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள். அப்போ தான் ரெகுலராக இந்த கண்டென்ட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வீல் கப்பு தான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அலாய் வீல் எப்படி வருமோ அதே மாதிரி வந்து வீல் கப் போட்டிருக்காங்க. அப்படியே கேரளா டைப்லேயே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிரில் எனக்கு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இந்த கேரளாலலாம் இந்த கோபுரத்து மேலே எப்படி அந்த கழுகு சுத்தமோ அதே மாதிரி டைப்பில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. வண்டியும் ஒரு கோயில் லுக்கில் தான் இருக்குது. இங்கே நேரில் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், வண்டியோட லுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் டைப்பு. கேரளாலலாம் ஒரு கோயில் இருக்குமே, அப்படியே அதே டைப் தான் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மிரர் பார்த்தீங்கன்னா இது வந்து லாங் சைட் ஷாட்டு, கரெக்டுங்களா? தூரத்தில் எதனா ஒரு வண்டி வருதுன்னா கொஞ்சம் கிட்டக்க காட்டும். அதே இந்த மிரர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைடில் எதனா டச் பண்ணுற மாதிரி வருதுன்னா அது காட்டுறதுக்காக இந்த மிரர், 2 மிரர் வச்சுருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் இது ஃபார்ச்சுனரில் வரும்னு நினைக்கிறேன், 2 மிரர் வைக்கிறது, கரெக்டா? அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மாடிஃபிகேஷன் நிறையவே பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், ஃபாக் லைட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அந்த பைக்லலாம், அந்த ஸ்ப்ளெண்டர் பைக்லலாம் வந்து போட்டிருப்பாங்க. அது பெருசாக இருக்கும், இது கொஞ்சம் சின்னதாக அழகாக க்யூட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வா, இந்த டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், காரை அன்லாக் பண்ணுறோம், அந்த மாதிரி அன்லாக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வரேன் டடைங். அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டோர் இறங்குறது ஏறுறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கீ ஆன் பண்ணலாம் அப்புறமா லாஸ்ட்டாக. 4 டோருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன தெரியுது, அது பேர் பவர் விண்டோ. 4 டோருமே வந்து பவர் விண்டோ. அப்படியே டிக்கிக்கு வா, அப்படியே டிக்கிக்கு வந்தேன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. பாருங்க, எங்கன்னா பிக்னிக் எங்கன்னா போகிறேன்னா ஜாலியாக அப்படியே உக்காந்துக்கலாம். அப்படியே பாட்டு கேட்டுனே ஜாலியாக உக்காந்துன்னு இப்படியே போகலாம், அரட்டை அடிச்சுன்னு. அப்படியே கொஞ்சம் போர் அடிச்சா இப்படி படுத்துக்கலாம், இப்படி படுத்துக்கினா அப்படியே ஜாலியாக போகலாம். நல்லா தான் இருக்குது இந்த இதுவும். அதுவும் இங்கே பார்த்தீங்களா, ஏறுறதுக்குனே ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, பம்பர். நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஆமினி வண்டியோட லாக் தானே இது, அதோட இது ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. இது வீலும் வந்து இதுவேவா? இந்த வண்டி தான். அங்கங்கே ஆண்டனா, இது பேர் அங்கங்கே ஆண்டனா வச்சுருக்காங்கப்பா. இது எதுக்குண்ணா இந்த லைட்டு? இது மிரரு கீழே பார்க்குறதுக்கா? பார்த்தீங்களா, அப்படியே ஒரு மினி கார் இல்லை, லக்ஸரியஸ் ஆட்டோ அப்படி சொல்லலாம், வேணாம் காரோட லக்ஸரியஸ் ஆட்டோன்னு சொல்லலாம். ஆமாப்பா, அப்படியே வந்து உக்காந்தனா வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா பவர் விண்டோ தான். அந்த விண்டோவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குன்ட்டு. அப்படியே இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு டிவி தெரியுதுங்களா? இது வந்து ஒரு கார்லலாம் உங்களுக்கு எப்படி ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு எல்லாமே வரும் இதில். அதே மாதிரி உங்களுக்கு சின்னதாக பாட்டு கேட்குறதுக்கு இதுவும் கொடுத்துருக்காங்க, ஆம்பிளிஃபையரும் கொடுத்துருக்காங்க. அப்பப்போ நம்ம எங்கன்னா போர் அடித்தா பாட்டு கேட்டுனே இது பண்ணிக்கலாம். சப்வூஃபர் இருக்குது தானே, இதில் பேக்கில் சப்வூஃபர் இருக்குது. உங்களுக்கு சிலிண்டர் சைஸில் ஒரு சப்வூஃபர் ஒன்று வச்சுக்கிறாங்க, அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
மற்றபடி இது உள்ள அட 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 இங்க பாருங்க டிஸ்கோ லைட் போட்டுக்கிறாங்க. ரஞ்சிதண்ணா மினுக்கு 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 அடிக்குது பாருண்ணா. காரே இல்லைன்னா நான் ஏதோ ரூம் மாதிரி இருக்குது பாருண்ணா. டெம்போ டிராவல்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. இந்த வண்டி ஏன் தெரியுமா நான் காருன்னு சொல்றேன்? நீங்க பாருங்க, சீட்டு கூட கார்ல எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி சீட் போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. அதே மாதிரி நம்ம இப்போ ரொம்ப தூரம் ஓடிட்டோம், ரொம்ப தூரம் ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டோம்னா அப்படியே இப்படி சாச்சி அப்படியே 2 கையை இப்படி வச்சுன்னு அப்படியே ஜாலியாக பத்துனே போகலாம். அதுக்கப்புறம் வண்டி ஓட்டும் போது நம்மளுக்கு டயர்டாக இருக்குன்னா இப்படி கை இப்படி இறக்கிட்டு இந்த ஃபுட் ஹேண்ட் ரெஸ்ட் மாதிரி குத்துருக்காங்க. எஸ்எஸ்ல குத்துருக்காங்க. அதுவும் சரிதா, எஸ்எஸ்ல குத்துக்கிறாங்க. இப்படி கை இப்படி வச்சுட்டு இப்படியே ஓட்டின்னு போகலாம். மற்றபடி இந்த மாதிரி வாட்டர் வைக்கிறதுக்கு கார்லலாம் எப்படி வந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குமோ அதுவே, அப்புறம் லைட்னிங்லாம் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குண்ணா? ஃபோன் எதனா வைக்கணும்னா இது மாதிரி மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங் கொடுத்துருக்காங்க. நிறைய பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில். எக்கச்சக்கமான மாடிஃபிகேஷனு. கார் உள்ள என்னென்ன தேவை இருக்குமோ அது எல்லாமே பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்மளுக்கு மினி ஃப்ரிட்ஜு கொடுத்துக்கிறாங்க. வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜு பார்த்துருப்பீங்க, காரில் இருக்க ஃப்ரிட்ஜு பாருங்க. பாருங்க கூலிங்காக இருக்குது. ஜூஸு தெரியுதா உங்களுக்கு? அந்த ஃபாக் இருக்கிறது அப்படியே வெயில்ல எங்கன்னா போறீங்கன்னா தாகமா இருக்குன்னா அப்படியே திறந்து அப்படியே ஆட்டோ ஓட்டின்னு அப்படியே ரிலாக்ஸா அப்படியே எடுத்து குடிச்சிட்டு மறுபடியும் தீ உள்ள வச்சிடலாம். அப்படியே கூலிங் நிற்க 24 hours கூலிங்லேயே இருக்கும் வண்டி. இங்கே கஸ்டமருக்கு அப்பப்போ வேக்கடா இருந்துச்சுன்னா வெயில் காலத்தில் ஃபேன் குத்துக்கிறாங்க. எல்லா கார்ல இது கார் மாதிரி ரேட். இதுக்கு இந்த பக்கமா ஃப்ரண்ட்லேயும் வந்து ஏர் கூலர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எது நான் சுவிட்சு ஃப்ரண்ட்ல? ப்ரோ நல்லா இருக்குதா வண்டி? 3 லட்ச ரூபா. 3 லட்ச ரூபா எல்லாருக்குமே ஷாக்கு தான் ஆகும். ஏன்னா ஒரு வண்டியை யார் இந்த அளவுக்கு லவ் பண்றாங்களோ அவங்களால தான் பார்த்து ஒன்று செதுக்கி நம்மளால பண்ண முடியும். கரெக்டு தானேண்ணா? கன்ஃபார்ம்பா. காரா இருந்தாலும் சரி, ஆட்டோவா இருந்தாலும் சரி, அவங்க அந்த வண்டியை லவ் பண்ணணும். பண்ணாதான் அது மாதிரி பண்ண முடியும். இப்போ அடுத்து இந்த வண்டியில டிவி இருக்குது. டிவி காட்டுறோம் பாருங்க. டிவி ஓமனா பாதா வா. கார் ஓனர் டிஎன் கில்லர் 73 கில்லர் மேல வசந்தி இறக்குறோம்பா. இந்த டிவிக்குன்னு தனியா இன்வெர்டரே வச்சுக்கிறாங்க. இன்வெர்டர் தானே அது? இன்வெர்டர் வச்சு அதுக்கு தனியா DC டு பவர் கொடுத்துருக்காங்க போல. டிவி தரோட்டா இந்த டிவியா? டிவி ஓபன் பண்ணா ரஞ்சிதண்ணா மாறுபா. டிவி ஆன் பண்ணுப்பா. அடா என்ன வா ரிமோட் கொடுத்துருக்கா. ரிமோட் ஆன் ஆயிடுச்சுப்பா. டேய் ஆன் ஆயிடுச்சு டிவி தம்பி. ஓகே 32 இன்ச் டிவி. 24 24 சாரிப்பா. என் வீட்லயே இதே மாதிரி இருந்துச்சா, அதான் இது பண்ணிட்டேன். சப் ஆன் பண்ணா பொறுமை டம் டிம் வயர் சொருணுமா? சொரி விடு. கார்ல கூட இவ்வளவு பெரிய டிவி வந்திருக்காது. பாத்துக்கோங்க. ஐயோ பாத்திரம் தீஞ்சிருச்சா? நோ ப்ராப்ளம். பார் இப்போது பெருசாகி விட்டது. பெரிய பார் இப்போது 10 ரூபாயில். எந்த அளவுக்கு காஸ்ட்லியா ரெடி பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்களா? உள்ள அந்த அளவுக்கு தரமா ரெடி பண்ணிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு லவ் பண்றாங்க வண்டியை. இப்போ வரைக்கும் இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் இந்த வண்டியில் எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் நாம தான் பண்ண போகிறோம். என் வண்டியை ரெடி பண்ணது பார்த்தீங்கன்னா கேரளா. ஸோ அப்பப்போ அங்கே போக முடியாது, வர முடியாது. அதனால் இதுக்கப்புறம் இந்த நம்ம RS கரேஜில் தான் இந்த ஆட்டோ ஃபுல்லாகவே நம்ம வந்து ஏசி ஃபிட் பண்ண போகிறோம். நம்ம RS கஸ்டம்ஸில் தான் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த ஆட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா பாடி ஒர்க் தான். ஏன்னா இது ஒரு ஆட்டோவாக இருந்து காராக மாறி வந்திருக்கு. அதனால டோர் ப்ராப்ளம் இல்லை எதனா இருந்தாலும் நம்ம RS கஸ்டம்ஸில் தான் ரெடி பண்ண போகிறோம். ஆமாம் தானே? கன்ஃபார்ம் நம்ம தான் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே ஃபுல்லாக இந்த ஒர்க் நம்ம தான் பண்ண போகிறோம். இதை நம்ம தான் பண்ண போகிறோம். இந்த ஆட்டோவோட ஓனர் பார்த்தீங்கன்னா நம்ம சீனண்ணா தான். வானா இவர் தான் நான் சொன்ன அந்த ஆட்டோ லவ்வரு. எந்த அளவுக்கு வந்து ஆட்டோவை லவ் பண்ணி ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காரு. எப்படின்னா உனக்கு ஆட்டோ எப்பத்துலேருந்து ஆசை வந்துச்சு? நான் 2017 ஃபீல்டில் வந்தேன். அதுலேருந்து ஆட்டோவோட ஓட்டிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆட்டோ ரெடி பண்ணியிருக்கேன்.
சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. வர கஸ்டமரும் நல்லா ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஏசிக்கு அப்புறம் என்ன ரெடி பண்ணலான்னு இருக்கேன் இந்த வண்டியில்? இல்லை இப்போதைக்கு ஏசி தான். இன்னும் கொஞ்சம் கஸ்டமர் நிறைய பேர் ஏசி இல்லை கேட்குறாங்க. அதை கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால் இப்போ ஏசி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஆர்எஸ் கஸ்டமரை இது பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் அவங்க தான் பாடி ஒர்க்கு ஏசி எல்லாமே அவங்க தான் பண்ணி கொடுக்கணும். ஓகே. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்காட் கனமாங்கல் ரோட்டில் தான் நிற்கும். நீங்கள் யாருன்னா இந்த வண்டியில் ரைட் போகணுன்னு நினச்சிங்கன்னா ஆர்காட் கனமாங்கல் ரோட் வந்தீங்கன்னா வண்டி இங்கே தான் நிற்கும். அண்ணன் அங்கே தான் இருப்பார். அவர்கிட்ட நீங்கள் புக் பண்ணி இப்போ எங்கெங்கே போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சவாரி புக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த வீடியோ போட்டது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். யாரெல்லாம் நம்ம ஆர்எஸ் கஸ்டம்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரெகுலராக இன்னும் நிறைய டிஃப்ரெண்டான கார் மாடிஃபிகேஷனாக இருக்கட்டும், இல்லை ஆட்டோ மாடிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நான் உங்களுக்கு அந்த ஆர்எஸ் கஸ்டம் பேஜில் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாமல் இருக்காதீங்க. வரட்டா, பை.